ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வீரா சீரியலை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். வீராவோட அம்மாவையும் பிருந்தாவையும் தான் காட்டுறாங்க. அப்போ வீட்டு ஓனர் வந்திருக்கிறாங்க. என்னம்மா, வீரா இருந்தால் 3ஆம் தேதியே வாடகை தந்திருப்பா, தேதி 8 போச்சுது, வாடகை தரலையே அப்படிங்கும்போது அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, இல்லைங்க இந்த மாதம் இந்த மாதிரிக்கு பொண்ணுக்கு கல்யாணம் வச்சுருந்தோம்ல, இந்த மாதிரிக்கு எதிர்பார்த்தாரு செலவாகி போச்சுது, அதனால தான் கொடுக்க முடியல, ஒரு 2 நாள் பொறுத்துக்கங்க, நான் கொடுத்துருது அப்படிங்கும்போது சரிம்மா நீங்கள் கரெக்டாக கொடுக்குறனால நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. அப்போ பிருந்தா சொல்கிறாங்க, எப்படிமா நீ 2 நாளைக்குள்ளே வீட்டு வாடகையை கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லும் போது அப்போ வீராவோட அம்மா சொல்கிறாங்க, ஆமாடி என்ன பண்ணுறதுக்கு தெரியல, வீரா இருக்கிற வரைக்கும் இந்த பிரச்சனையெல்லாம் அவள் பார்த்துக்கிட்டா, இப்போ என்ன பண்ணுறதுக்கு தெரியல அப்படிங்கும்போது சரிம்மா நம்ம அக்காட்டே நம்ம கேட்கலாமா அப்படிங்கும்போது ஐயோ அதெல்லாம் கேட்குறது எவ்வளோ பெரிய தப்பு தெரியுமா, அதனால் அப்படிலாம் நம்ம கேட்கக்கூடாது, அப்போ எப்படிமா நீ சமாளிக்க போகிற அப்படிங்கும்போது எப்படியாவது சமாளித்து தானே தீரணும்னு சொல்லிக்கிட்டு பார்த்தோம்னா வீராவோட அம்மா ரூமுக்குள்ளே போகிறாங்க. அப்போ ஒரு ட்ராயர்லேருந்து ஒரு மோதிரத்தை எடுத்துகிட்டு வராங்க. இந்த மோதிரத்தை அடகு வச்சு எப்படியாவது சமாளிச்சிடலாம் அப்படிங்கிறாங்க. என்னம்மா இந்த மோதிரம் யாது அப்படிங்கும்போது இது வீராவோட மோதிரம் தான், வீரா நல்லா படிச்சான்னு சொல்லிக்கிட்டு உங்க அண்ணன் வீராவுக்காக அதை வாங்கி கொடுத்தான் அப்படிங்கிறாங்க. என்னம்மா அண்ணன் வாங்கி கொடுத்துன்னு சொல்லிட்டு அக்கா ஆசாசியா வச்சிருந்திருப்பா, அதை கொண்டு போய் நீ அடகு வைக்க போறீ அப்படிங்கும்போது வேற என்ன பண்றதுக்கு, எப்படியாவது சமாளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா அங்க வீராவை தான் காட்டுறாங்க. வீரா காஃபி போட்டுட்டு இருக்கிறாங்க. அப்ப அங்க வள்ளி வராங்க. என்ன வீரா செய்துட்டு இருக்கிற அப்படிங்கும்போது மாறனுக்கு தான் காஃபி போட்டுட்டு இருக்கிற அப்படிங்கிறாங்க. இப்படி பேசிட்டு இருக்கும்போது அங்க வள்ளி வந்துருதாங்க. ஓஹோ ஓ புருஷனுக்கு காஃபிலாம் போட்டுட்டு இருக்கிறியா அப்படிங்கும்போது ஆமா அவர் களைப்பா வந்திருப்பார்ல, அவருக்காக காஃபி போட்டுட்டு இருக்கிறேன் அப்படிங்கிறாங்க. இது கேட்டதுமே கண்மணி எரிச்சலோட இருந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப வள்ளி சொல்றாங்க, அது மட்டும் இல்ல வீரா, நீ எங்கேயோ வெளியே போறேன்னு சொல்லி கேள்விப்பட்ட அப்படிங்கும்போது ஆமா நானும் மாறனும் எங்கேயாவது வெளியே போகலான்னு சொல்லிட்டு நாங்கள் பிளான் பண்ணி இருக்கிறோம், சரி இந்த காப்பியை கொண்டு கொடுத்துருவாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வீரா மாறனுக்கு காஃபி கொண்டு கொடுக்குறாங்க. என்னங்க இருந்தாங்க அந்த காஃபியை பிடிங்க அப்படிங்கும்போது அப்போ மாறன் பார்க்குறாங்க, இவன் நடிப்ப ஆரம்பிச்சிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்த்துட்டு இருக்கும்போது கண்மணியும் பாய்க்குமே இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ மாறனும் அந்த காஃபி வாங்கி குடிக்கும் போது என்னங்க இன்னும் காஃபியெல்லாம் குடிச்சிட்டு இருக்காதீங்க, உங்களுக்காக நான் ஹெல்த் ட்ரிங்க்ஸ் நான் தரேன், அதை குடிங்க அப்படிங்கவும் இதில் இது வேறையா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் நினைக்கிறாங்க. சரிங்க எல்லாரும் கல்யாணத்துக்கு முன்னக்கூட்டி டேட்டிங் போவாங்களாமே, நம்மளுக்கு தான் கல்யாணம் முடிஞ்சிருச்சுல்ல, இப்போ நம்ம டேட்டிங் போகலாமா அப்படிங்கும்போது என்னது டேட்டிங் போகிறதுக்கா அப்படின்னு சொல்லிட்டு மாறன் கேட்கவும் கண்மணி பார்க்குறாங்க, இவன் என்னது இந்த மாதிரிக்கெல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கும்போது ஆமாங்க நம்மளுக்கு தான் இப்போ கல்யாணம் முடிஞ்சு போச்சுல, நம்மளை யார் கேட்க போகிறாங்க, வாங்க நம்ம டேட்டிங் போகலாம், நான் போய் கிளம்பிட்டு வந்துடுது அப்படிங்கும்போது அப்போ மாறன் சொல்கிறாங்க, இப்போமே வா அப்படிங்கும்போது ஆமாம் இப்போமே தான் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க நான் வந்துடுது அப்படின்னு சொல்லிட்டு வீரா போகிறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியம் சொல்கிறாங்க, என்னடி இங்கே நடந்துக்கிட்டு இருக்குது, போகிற போக்க பார்த்தா தங்கச்சி அடுத்த மாதமே கர்ப்பமாயிருவா போலுக்கு அப்படின்னு பாக்கியம் சொல்லாமல் இதை கேட்டதுமே கண்மணி கொஞ்சம் எரிச்சலாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் பேசாமல் இருந்துட்டு இருக்கிறீங்களா அப்படிங்கிறாங்க. அப்போ வீரா கிளம்பிட்டு வந்துருந்தாங்க. வா மாறா நம்ம போகலான்னு சொல்லிட்டு 2 பேருமே கிளம்பி போகிறாங்க. இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கு. அடுத்து பார்த்தோம்னா அங்கே வள்ளியை தான் காட்டுறாங்க. அப்போ வள்ளி சொல்கிறாங்க, பாத்தியா வீராவும் மாறனும் போகிறத பார்த்தா எவ்வளோ அழகாக இருக்குது, எல்லாருமே கல்யாணத்துக்கு முன்னாடி தான் இந்த டேட்டிங்கு என்னமோ சொல்கிறாங்களா போவாங்களா, ஆனால் இவங்க 2 பேரும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறமா போகிறாங்க, அங்கே போய் என்னமோ போஸ்ட்லாம் கொடுப்பாங்களாமா ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு, என்ன இருந்தாலும் சரிதான் இப்படிலாம் இருந்துட்டு இருக்கணும் புதுமண தம்பதிகள்னா, நீ இருக்கிறீங்க நீயே கல்யாணம் முடிஞ்சிட்டு இத்தனை நாள் ஒரு நாளாவது நீ ராகவ் கூட தனியாக போன மாதிரி நான் பார்த்ததே கிடையாது, எதுனா இருந்தாலும் சரிதான் அதுக்கெலாம் ஒரு குடுப்பனை வேணும்ல, இப்படியே போகிற போக்க பார்த்தாக்கி உனக்கு முன்னக்கூட்டி வீராவுக்கு குழந்தை பிறந்துரும் போலுக்கு, என்ன இருந்தாலும் சரிதான் எனக்கு அவங்க 2 பேரும் சந்தோஷமா இருக்காங்களா இது போகிறோம், எதுனா இருந்தாலும் சரிதான் கல்யாணம் பண்ணிக்கிட்டாலும் கொடுத்து வைக்கணும்ல, 2 பேரும் புருஷன் முன்னாட்டியும் தனியாக போகிறதுக்கு அந்த குடுப்பனை வீராவுக்கு இருக்குது, மாறன் பாரு எவ்வளோ சந்தோஷமா அவளை கூட்டிகிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு கண்மணியை ரொம்பவே உசுப்பத்தி விட்டுட்டு வள்ளி போகிறாங்க. இதை பார்த்துட்டு பாக்கியம் சொல்கிறாங்க, இங்கே பாரு வள்ளி வேணும்னே இந்த மாதிரிலாம் பேசிகிட்டு இருக்கிறா, அவள் பேச்செல்லாம் நீ நம்பிட்டு இருக்காது அப்படிங்கும்போது இப்போ கண்மணி சொல்கிறாங்க, நானும் என் புருஷன் கூட டேட்டிங் போக போகிறேன் அப்படிங்கிறாங்க. என்ன கண்மணி நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படிங்கும்போது நீ உன் புருஷன் கூட பழி வாங்கணும்னு சொல்லிக்கிட்டு அவன் கூட வாழாமல இருந்துட்டு இருக்கிற, இவ பேச்சை கட்டுட்டு நீ என்ன உன் புருஷனை ஏற்றுக்கிட்டு நீ வாழ போறிய அப்படிங்கும்போது ஆமாம் நான் எதுக்காக என் புருஷனோட தனியாக இருக்கணும், நானும் அவர் கூட சேர்ந்து வாழ போகிறேன், இவங்க இந்த மாதிரிக்கு என்ன வெறுப்பேற்றிட்டு போகிறாங்களே அப்படிங்கும்போது அவள் பாக்கியம் சொல்கிறாங்க, அவள் அதுக்காக தானே பண்ணிட்டு இருக்கிறா, இதை புரிஞ்சுக்காம நீ இந்த மாதிரிக்கு பண்ணிட்டு இருக்கிறிய, அவனை பழி வாங்குறதுக்காக தானே நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட அப்படிங்கும்போது இப்பவும் நான் அவனை பழி வாங்குறதுக்காக தான் நான் சொல்கிறேன், நான் சொல்ல போனாக்கி நான் ராகவ கூட நான் தனியாக போக போகிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு கண்மணியும் கிளம்புறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு பாய்க்கு அதிர்ச்சி அடைகிறாங்க. இது ஒளிஞ்சு நின்று பார்த்துட்டு வள்ளி நினைக்கிறாங்க, நம்ம கண்மணிகிட்ட கொளுத்தி போட்டது நல்லாவே பத்திக்கிச்சு போலுக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு வள்ளி சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க. எப்படி இருந்தாலும் சரிதான் வீராவும் மாறனும் சந்தோஷமா இருக்கிற மாதிரியே கண்மணியும் ராகவும் சந்தோஷமா இருக்கணும், எனக்கு அதுதான் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வள்ளி நினைக்கிறாங்க. இந்த மாதிரி தான் அந்த கதையை எடுத்துட்டு போறாங்க. அடுத்து என்ன சொல்லி நம்மளும் வெயிட் பண்ணி பார்க்கலாம்.